தினமொரு வசனம். எபேசியர் 4வது அதிகாரம் வசனம் 14, 15. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாயிருக்கும்படியாக அப்படி செய்தார். பழங்காலத்தில் மழையில் நனைவதால் பல வியாதிகள் விலகும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கம்ப்யூட்டர் காலத்தில் மழையில் கொஞ்சம் நனைந்தாலும் வரக்கூடாத வியாதி எல்லாம் வந்து விடுகிறது. ஏன்? தற்காலத்தில் ஏராளமான தொழிற்சாலைகளிலிருந்து புறப்படும் பல வகை விஷம் கலந்த ரசாயன புகை காற்று மண்டலத்தில் கலப்பதால் இப்படி நிகழ்கிறது. அதுபோலவே பழைய நாட்களின் கிறிஸ்தவ பிரசங்கங்களுக்கும் இக்கால பல பிரசங்கங்களுக்கும் இடையே பெருத்த வேறுபாடுகள் உள்ளன. இன்று அநேகமான விசுவாசிகள் ஆவிக்குரிய நிலையில் நோயுற்றவர்களாகவே இருக்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்களுக்கு ஆவிக்குரிய உணவு கிடைக்கவில்லை என்பது அல்ல, கிடைக்கிறது, ஆனால் கலப்படம் பெருகிவிட்டது. தேவனுடைய செய்தி என்று பலர் சொன்னாலும் ஏராளமான செய்திகளில் பிரசங்கிமார்களின் அல்லது ஊழியர்களின் பொருளாசை, சுய லாபங்கள், குறுகிய நோக்கங்கள், மாய்மாலம், சுய மகிமை ஆகிய விஷத்தன்மைகள் கலந்தே வருகின்றன. எனவே பக்குவப்படாத இருதயங்கள் வஞ்சிக்கப்பட்டு நோயுற்றதாக மாறிவிடுகிறது. சில போதகர்களின் பிரசங்கங்களை எந்த அளவிற்கு அதிகமாக ஜனங்கள் கேட்கின்றார்களோ அந்த அளவிற்கு அதிகமாக அவர்கள் கிறிஸ்தவத்தின் சரியான நிலைகளை விட்டு தூரமாகி போகிறார்கள். தவறான போதனைகளையும் உபதேசங்களையும் உள்வாங்குவது என்பது கெட்ட இரத்தத்தை இரத்த ஓட்டத்தில் சேர்க்கும் செயலாகும். இரத்த ஓட்டத்தோடு கலந்துவிட்ட தவறான இரத்தத்தினால் முழு சரீரமும் பாதிக்கப்படும். எனவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆரோக்கியமான உபதேசங்களை பேசும்படி தீமோத்தேயுவுக்கும் தீத்துவுக்கும் ஆலோசனைகளை வழங்கினான். தவறான போதனைகளின் விளைவு பிரயோஜனமற்ற பக்தி செயல்களே. ஆனாலும் தேவன் உண்மையுள்ளவர், சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திலும் நடத்துவார் என்ற வாக்குறுதி உள்ளது. உண்மையான புது சிருஷ்டியின் அனுபவத்தோடும் பரிசுத்த ஆவியின் நடத்துதலின் நிச்சயத்தோடும் இருப்பவர்களிடம் பகுத்து உணரும் ஆவி நிச்சயம் செயல்படும். தேவனை முதன்மைப்படுத்தி வேதத்தை திறந்த மனதுடன் தியானிப்பவர்கள் பொல்லாத போதகர்களின் கேட்டுக்கு ஏதுவான தந்திரமான பிரசங்கம் என்னும் வலையிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.